ஜெயம் கொண்ட கட்ட பொம்மனான் ஒன்பது மாதம் கர்ப்பமுதிரமா சாய்த்திடுமா பேரு சொன்னா காடை பதுங்கும் கவுதாரி முட்டை கருக்கலங்குமா என்று பேரு சொன்னால் பச்சை பரவாதி வள்ள நாட்டில் என்று பேரு சொன்னால் 9 மாதமும் கர்ப்பமும் முதிரமா சாந்திடுமோ
ஆண்கள் அரசியல் பெருமக்களே, உங்கள் அத்தனை விளக்கம் பாஞ்சால குலத்துகள் அரசாட்சி செய்து வரும் வீரபாண்டிய கட்டபொம்மன் உங்கள் முன் முடிசாய்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். கொண்டு மகன் கட்டபொம்மன் பெரியோர்களே, இப்பொழுது நான் திறந்த வரலாற்று இடத்துறை காசப்படுகின்றேன். அன்புற்று சிரம் சார்ந்த செவி கொடுத்து கேட்கப்படி பணிபன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம். நாங்கள் பிறந்தது வடக்கை கொத்தப்பல்லாறு தேசம். என்னுடைய பாட்டர்கள் காடபொம்மு செல்லேந்திர மல்லேந்திர சொல்லக்கூடிய பாட்டர்கள் கொத்தப்பல்லாறு தேசத்தில் ஆண்டு வந்தார்கள். அவரது பாட்டர்கள் அங்கு பசியும் பஞ்சமும் ஏற்பட்ட காரணத்தால் வளநாடு விட்டு தென்னாடு வந்தால் பாட்டர்கள். வடநாடு விட்டு தென்னாடு வரும்பொழுது எங்களுடைய குலதெய்வாகிய ஜக்காதேவி தெரிவித்ததான் பாலர்களே, தங்கள் அனைவரும் வளநாடு விட்டு தென்னாடு செல்வதாக இருந்தால் நான் மட்டும் தன்மையாக எப்படி இருப்பேன்? என்னை அழைத்து செல்லுங்கள், உங்களுடைய வருகிறேன் என்று தெரிவித்ததாம் ஜக்காதேவி. அப்பொழுது என்னுடைய பாட்டர்கள் ஒன்றாக சேர்ந்து பச்சை மூங்கல் ஒன்று விட்டு பச்சை மூங்கலில் கூட செய்து அந்த கூடைக்கு பண்டாரி கூடை என்று பெயர் வைத்து அந்த கூடமையிலுடைய தாயாகிய ஜக்காதேவி அமரச் செய்து அந்த கூடையை என்னுடைய பாட்டியாகிய முத்தப்பட்டர்கள் தூக்கி வைத்து வளநாடு விட்டு தென்னாடு வந்தார்கள். வளநாடு விட்டு தென்னாடு வருவது சக்கரகுடிக்கு அருகாமல் தண்ணீர் தாக அதிகமாக ஆகிவிட்டதாம். தண்ணீர் தாக அதிகமாக ஆகிவிட்ட காரணத்தால் அந்த கூடை இறக்கி வைத்துவிட்டு தண்ணீர் அடைந்து களைப்பாற வேண்டும். அந்த கூடையை தூக்க பொழுது கூடையை தூக்க முடியவில்லை. தாயே ஜக்கதேவி, இதுவரையில் எங்கள் கூடவே வந்து கொண்டிருந்தாயே, நாங்கள் களைப்பாற வேண்டும். அந்த கூடையை தூக்க பொழுது கூடையை தூக்க முடியவில்லை என்று கேட்கும் பொழுது எங்களுடைய குலதெய்வாகிய ஜக்காதேவி அறிவித்ததான். பாலர்களே, இந்த சக்கரகுடிக்கு அருகாமல் வந்துவிடும். இந்த இடம் சிறப்பாக இருக்கும் காரணத்தால் இந்த இடத்தில் நான் குடிகொண்டு விட்டேன். நீங்களும் இந்த இடத்தை சீர்சுமாதம் செய்து கொண்டு வாழ்ந்து வருங்கள். எங்களுடைய குலதெய்வாகிய ஜக்காதேவி சொன்ன பிரகாரமே சக்கரகுடிக்கு அருகாமல் இருக்கின்ற காடுகளை சீர்சுமாதம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் பாட்டர்கள். அப்படி வாழ்ந்து ஒரு சமயத்திலே அந்த காடுகளை அழித்துவே எட்டயபுரத்தை சேர்ந்த எட்டப்படாய்க்கு சொந்தமான காடுகள். எட்டப்படாய்க்கிறவர்கள் காடுகளை சுற்றி பார்ப்பதற்காக அந்த வழிமார்க்கமாக வந்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது என்னுடைய பாட்டர்களை பார்த்து, யார் நீங்கள், எங்கிருந்து வந்தீர்கள், எதற்காக எனக்கு சொந்தமான காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டார்களாம். அதற்கு என்னுடைய பாட்டர்கள் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைத்தார்களாம். அது கேட்டவுடன் எட்டப்படாய்க்கிறவர்கள், அப்படி என்றால் நாம் அனைவரும் ஓர் இடத்தைச் சேர்ந்தவர்கள், ஓர் குலத்தைச் சேர்ந்தவர்கள். உங்களுக்கு தேவையான காடுகளை சீர் சுமாந்திரம் செய்து கொண்டு வாழ்ந்துவார்கள். ஆனால் ஒன்று,
வருடம் ஒருவரை இந்த சக்கரந்தி பொங்கல் என்று 50 ரூபாய் காடுக்கையும் 6 வரக்கால் அரிசியும் 7 குடம் பாடுவோர் வெள்ளாட்டு கடாயும் கெஸ்டுக்காக கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் வெட்டப்படைக்கிறது. அண்ணவர் சொன்ன பிரகாரம் பாட்டர்கள் வருடம் தவறாமல் சக்கரந்தி பொங்கல் என்று 50 ரூபாய் காடுக்கையும் 6 வரக்கால் அரிசியும் 7 குடம் பாடுவோர் வெள்ளாட்டு கடாயும் கெஸ்டியாக கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் உங்களுக்கு தேவையான காடு கரளி சீர் சுமாத்திரம் செய்து கொண்டு சிறப்பாக வாழ்ந்து வருங்கள் என்று விட்டாராம். மீண்டும் காடு கரளி சீர் சுமாத்திரம் செய்து கொண்டு அங்கு இருக்கின்ற கருவிலகத்துகளை வெட்டிக் கொண்டிருக்கும் நேரத்தில் எனக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று பெயரிட்டார்கள். அதற்கு பிறகு 6 சகோதரி பெண்கள் பிறந்திருக்கிறார். பொம்மி, திம்மி, காடம்பாள், செல்லம்பாள், சக்கம்பாள் என்று சொல்லக்கூடிய 6 சகோதரி பெண்கள் பிறந்திருக்கின்றார். அதற்கு பிறகு தம்பி ஊமுத்திர பாண்டியன் பிறந்திருக்கின்றான். அனைவரும் சிறப்பாக வாழ்ந்து வரும் சமயத்தில் என்னுடைய பாட்டர்கள் இணைந்து விட்டார்கள். என்னுடைய பாட்டர்கள் இணைந்து விட்ட காலத்தால் என்னுடைய தந்தை கொண்டு போடாய்க்கு சொல்லி வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய தந்தை கொண்டு போடாய்க்கும் அந்த எட்டயபுரத்தை சேர்ந்த எட்டப்படைக்கு சேர வேண்டிய வரி வட்டி கெஸ்டியை தவறாமல் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என் தந்தை. சில நாள் கழிந்தவுடன் என்னுடைய தந்தை கொண்டு போனாய்க்கு மடிந்து விட்டார். தந்தை கொண்டு போனாய்க்கு மடிந்தவருக்கு இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தம்பி ஊமுத்திர பாண்டியன் நாங்கள் அரசாட்சிக்கு வருவதற்கு அந்த எட்டயபுரத்தை சேர்ந்த எட்டப்படாய்க்கு சேர வேண்டிய வரி வட்டி கெஸ்டியை கொடுக்காமல் மறுத்துவிட்டோம். நாங்கள் மறுத்துவிட்ட காலத்தால் எங்களிடத்தில் ஏருக்கு நேராக நின்று போர் புரிய முடியாமல் 6000 மைல் கப்பல் இருக்கு வண்டுக நாட்டு வெள்ளக்காருக்கு ரிப்போர்ட் அனுப்பித்து விட்டார். 6000 மைல் கப்பல் இருக்கு வண்டுக நாட்டு வெள்ளக்காரன் ஜாக்சந்திரன் என்பவன் எங்களை சில இடங்களில் மீட்டிங் அழைப்பு கொடுத்திருந்தார். திருச்சி, குற்றாலம், நெய்வேலி, கன்னியாகுமரி, மல்லபுரம், செஞ்சிக்கோட்டை என்று சொல்லக்கூடிய பல இடங்களில் மீட்டிங் அழைப்பு கொடுத்திருந்தார். அங்கெல்லாம் நாங்கள் செல்லவில்லை. கடைசியில் ராமநாதபுரம் வேல்கோடு கட்டடத்தில் மீட்டிங் அங்கு மட்டும் சென்றிருந்தோம். நானும் என்னுடைய தம்பி ஊமுத்திர பாண்டியனும் மதிப்புக்குரிய மந்திரிதமன் தானாவதி பிள்ளை 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 போர்ப்படை வீரர்களும் அனைவருமே சென்றிருந்தோம் ராமநாதபுரம் வேல்கோடு கட்டடத்தில். வாருங்கள் கட்டபொம்மா என்று வரவே தவறச் செய்தான் ஜாக்சந்திரன். அப்பொழுது என்னை பார்த்தவுடன் கேட்டான், கட்டபொம்மா எதற்காக 7 வருட காலமாக எனக்கு சேர வேண்டிய வரி வட்டி கெஸ்டியை கொடுக்காமல் இருக்கின்றாய் என்று கேட்டான். அண்ணவனை பார்த்து கேட்டேன், துரையவர்களே யாரை பார்த்து கேட்கின்றாய் வரி, எதற்காக கேட்கின்றாய் கெஸ்டி? வானம் புலிகிறது, பூமி விழுகிறது, உனக்கு கொடுப்பது கெஸ்டி. எங்களுடைய வயிறுக்கு வந்தாயா, ஏற்ற வலித்தாயா, நீர்வாய்ச்சி நடுவில் நிறைய கண்டாயா, என் குல பெண்களுக்கு கஞ்சி கலைகளை சுமந்தாயா, அல்லது பணிபுரியும் பெண்களுக்கு மஞ்சள் அளித்தாயா, அளித்த மஞ்சளை பணிபுரிந்தாயா, மாமான மச்சான மானம் கெட்டவனை யாரை பார்த்து கேட்கின்றாய் வரி, எதற்காக கேட்கின்றாய் கெஸ்டி என்று கேட்டேன். அண்ணவன் என்னுடைய மடியை பிடித்து இழுத்து விட்டான். மடியை பிடித்து இழுத்து விட்ட காலத்தால் தம்பி ஊமுத்திர பாண்டியனுக்கு கோபோதுவாகி விட்டுவிடுங்கள். நான் தம்பியின் கோபத்தை தனித்த பிறகு மன்னித்து விடுங்கள் கட்டபொம்மா, தமிழ்நாட்டுடைய பண்பாடு தெரியாமல் தங்கத்திலே விளையாடி விட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டவன் தந்திர சூழ்ச்சியாக எங்களை ராமநாதபுரம் வேல்கோடு கட்டடத்தில் சிறைபிடித்து விட்டான் ஜாக்சந்திரன். ராமநாதபுரம் வேல்கோடு கட்டடத்தில் அகப்பட்டு விட்டு எங்களுடைய குலதெய்வாகிய ஜக்காதேவி உச்சரித்து பார்த்தோம். வருவதற்கு மார்க்கமில்லை. காரணம் ராமநாதபுரம் வேல்கோடு கட்டடத்தை சுற்றி தீர்த்துத்துறைகள் கட்டி வைத்து விட்டான் ஜாக்சந்திரன். அப்பொழுது என்னுடைய வளர்ப்பு மகன் ஒரு வெள்ளகத்தை வாழ்வீச்சு மன்னன் வல்லநாட்டில் நித்திரை கொண்டதான். அன்னவரத்தில் சொப்பனம் சாய்ந்த சக்காதேவி பகதூர் வெள்ளகத்தேவா உன்னுடைய தந்தை ராமநாதபுரம் வேல்கோடு கட்டடத்தில் அகப்பட்டு விட்டார்கள். தட்டி எழுப்பிய சக்காதேவி வளர்ப்பு மகன் பகதூர் வெள்ளகத்தேவன் வல்ல நாட்டில் இருந்து வந்து ராமநாதபுரம் வேல்கோடு கட்டடத்தை இடுகின்ற மண்ணோடு மண்ணாக்கி எங்களை சிறைப்பிட்டு வந்தார் வளர்ப்பு மகன். ஆட்கள் வந்திருக்கின்றார்கள். சரிபார்க்கும் பொழுது மந்திரிதமன் தானாவதி பிள்ளை மற்றவர்களே அண்ணவன் குள்ளநரி தந்திர விடுத்த மந்திரிதமன் தானாவதி பிள்ளை என்று 7வது எதிர்ப்பு அளித்து வைத்து விட்டான் ஜாக்சந்திரன். அப்பொழுது எங்களுடைய கோடைங்க நாயக்கர் அழைத்து குறிபார்க்கும் நேரத்தில் குள்ளநரி தந்திர விடுத்த மந்திரிதமன் தானாவதி பிள்ளை 40 நாளோ அல்லது 40 நாளிகைக்குள் வந்துடுவார்கள் என்று சொன்னார். எப்பொழுது வளர்ப்பவர்கள் பகதூர் வெள்ளகத்தேவன் சொன்னான், தந்தையை விடைகுட திறப்பங்கள் மீண்டும் ராமநாதபுரம் வேல்கோடு கட்டடத்திற்கு சென்று மந்திரிதமன் தானாவதி பிள்ளையை மீட்டு வருகிறார். அப்பொழுது பட்டமரத்தில் படபடா என்று ஒரு கபடி சொன்னார். பட்டமரத்தில்
காலத்தில் படபட என்று கபடி சொன்னதால் மீண்டும் சென்றால் பட்டுமணிகள் சொன்னார் கோடைங்க நாயக்கர்கள் அனைவருமே வந்து சேர்ந்தோம் பாஞ்சால குறிச்சி 40 நாள் கழிந்தவுடன் மந்திரிதவன் தானாவது பிள்ளைக்கு வந்து விட்டார் வந்தது வராதுமே அண்ணவருடைய மகன் சிவசுப்பிரமணியன் 5 வயது பாலகனுக்கு காதணி விழா திருமண காரியம் நடத்த வேண்டும் என்று என்னிடத்தில் எல்லும் பொருள் கேட்டார் வல்லற்பவன் பகுதூர் வல்லக தேவனுக்கு திருமணம் முடித்து விட்டார் தற்சமையில் எல்லும் பொருள் இல்லை என்று தெரிவித்தேன் அப்படி என்றால் உன்னுடைய பட்டாவளை கொடுங்கள் பட்டாவளை அடையாளமாக வைத்து பாளையம் கோட்டை சென்று 136 பட்டனை வட்டிக்காவது கடனுக்காக வாங்கி வருகிற சென்றவர் மந்திரிதவன் தானாவது பிள்ளை என்பவர்கள் ஏது காரணம் என்று ஒட்டுமே புரியவில்லை என்னுடைய தம்பி ஊமத்திர பாண்டை அழைத்து என்ன விவரம் என்றா அறிந்து வருகின்றேன்
ஆமா ஆமா நீயும் ஆம்பளை ஆளு நானும் ஆம்பளை ஆளு பகடை அப்ப நீங்க அது சேர மாட்டீங்களா வெட்டிக்காரர் சேருவாரு இப்ப எனக்கு சேரு கேட்டது அப்படிதான் சொன்னாங்க சரி இருக்கட்டும் எனக்கு பெரிய வல்லார் கூப்பிட்டுருக்காரு என்ன காரணம் தெரியல ஏன்னா கத்தி சுத்தம் ஏகப்பட்ட சுத்தம் என்ன மாதிரி கத்தி சுத்த முடியாது மாட்டு தோலை வைக்கிற மாதிரி எங்க தொழிலா இருக்கு இருக்கட்டும் பெரிய வல்லாரை போய் பார்க்கணும் ஏன்னா காலத்தாம அதனால சீக்கிரமா போய் பெரிய வல்லாரை பார்க்கணும் போயிட்டு வரலாமா கோடி சரணமே செய்வலா கீதவலா ஏ வல்லவரே கோடி சரணங்கள் செய்வலா கோடி வரனாலும் இந்த வேளை கோடி வரனாலும் இந்த வேளை கோடி சரணமா பாஞ்சாலி சக்கம்மல் அறுபத்து பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பார். தாங்கள் என்னை அழைத்த காரணம் தங்களை எதற்காக அழைத்திருக்கிறார்? என்னுடைய தம்பி ஊமத்திர பாண்டியன் உயரக்கொற்றால மேடைகள் அமர்ந்திருக்கின்றான். அண்ணவனை நான் அழைத்ததாக அதை சீக்கிரமாக அழைத்து வர வேண்டும். அப்படி ஆகட்டும் அண்ணா, அழைத்து வாருங்கள். சத்து சிவாசனத்தில் அமர்கின்றேன். அப்படி ஆகட்டும். அப்புறம் நம்மளுங்களா? நம்மளுக்குனா ஏப்பா நீங்க வேற என்னப்பா? பெரிய மன்னர் வந்தாரு. பெரிய மன்னர் வந்துட்டு என்ன சொன்னாரு? அவர் வாட்டுக்கு சின்ன மன்னரை போய் கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் வாட்டு வாயில. ஆமா. ஆனா சின்ன மன்னர் பார்க்க போனாத்தான் அப்படியே கை காலெல்லாம் நடுங்குது. ஏப்பா? ஐயோ ஏன் கேக்குற? அவர் கண்ணு ரெண்டு செக்க செவேர்னு இருக்கும். ஐயா ஆமா, அவர் மீச ஒண்ணு இவ்வளவு வருஷம் இருக்கு. என்னது மீச துடிச்சுக்கிட்டு இருக்கு. மீச மட்டும் இல்ல, அவர் ரெண்டு கையில ரெண்டு புடிச்சிருப்பார். எதப்பா? உறவாளியா வாழை புடிச்சுக்கிட்டு இருப்பார். அவரை போய் பாக்குறோம்னா எல்லாம் தூத்துக்குடி போனோம்னா அவங்க எல்லாம் வந்து குதிரையில போவாங்க. நம்ம அப்படி இல்ல, கால்நடையே ஓட்டுற பின்னாடியே நடந்தே போகணும். யாரு நீங்க இருக்கிற வரைக்கும் நான் குறுக்கு வழியில போக மாட்டேன். குறுக்கு வழியா போகணும், வேகமா போகணும், இதே மன்னரை பார்க்கணும், போய் பார்த்து கூட்டிட்டு வரணும். இருக்கு போயிட்டு வரலாமா? மங்கள கல்யாணி மேடை ஆசிக
நம்மளால ஓட முடியல. இதுக்கு மேல ஓட முடியல. ஹலோ இருக்கட்டும். ஹலோ